அனைவருக்கும் வணக்கம். மிக ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு கவிதை, உவமை கவிஞர் சுரதாவினுடைய கவிதைகள். தேன்மலை என்ற ஒரு கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை தொகுப்பை தருகிறார். நிலத்திற்கழகு நெல்லாம் கரும்பாம், தடாகத்திற்கழகு தாமரை பூவாம், நெஞ்சத்திற்கழகு நல்ல நினைவுகள், மஞ்சத்திற்கழகு மாதே நீதான் என்று இந்த கவிதையை சொல்லுகிறார். உங்களுக்கு கவிதையை படிக்கிற போதே உங்களுக்கு புரிந்திருக்கும். அடுத்ததாக இதழ் என்ற பத்திரிகைக்கு எழுதிய கவிதையை சுரதா அவர்கள் சொல்லுகிறார். வன்பால் குறிஞ்சி நிலம் அது வாழ்க்கை புணர்ச்சி நிலம், மென்பால் மருத நிலம் அதை வெல்வதுன் மேனி நலம். அடுத்தது துறைமுகம் என்ற கவிதை தொகுப்பு நூலில் வெளிவந்திருக்கக்கூடிய கவிதை. பிறை நிலவின் மொழிபெயர்ப்பே யானை தந்தம், பெற்றோரின் மொழிபெயர்ப்பே குழந்தையாகும், வறுமையதன் மொழிபெயர்ப்பே ஏழை மக்கள், வானத்தின் மொழிபெயர்ப்பே பெண்ணின் பார்வை. இப்படி சொல்லிக்கிட்டே போகிறார் ஒவ்வொன்றையும். பருவம் என்பது காலத்தின் பக்குவம், பெண்ணுக்கு அமைந்திடும் பேதை பருவமோ நிமிர்ந்து வளரும் நெற்பயிர் போன்றது, மணமாலைக்குரிய மங்கை பருவமோ நிதானமாய் குனியும் நெற்கதிர் போன்றது. இதை சுவரும் சுண்ணாமும் என்ற கவிதை தொகுப்பில் எழுதியிருக்கிறார். மிக ஒரு அருமையான ஒரு கவிதை தொகுப்பு. அடுத்ததாக பெண் உரிமைகளை பற்றி சொல்கிறார். பெண் உரிமை பெற வேண்டும், விதவையான பெண்ணுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும், எண் உரிமை எழுத்துரிமை பெற்று பெண்கள் எல்லோரும் இந்நாட்டில் கற்க வேண்டும் அப்படிங்கிற பெண் உரிமையை சொல்கிறாரு. பெண் மட்டுமே வர்ணிப்பது கவிதையாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெண் உரிமையையும் பேசியிருக்கிறார். இன்றைக்கு உள்ள கவிஞர்களும் பெண் உரிமையையும் சமகாலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய கவிதைகளையும் படைக்க வேண்டும் என்பதை நான் ஒரு வேண்டுகோளாக வைத்துக்கொள்கிறேன். அடுத்ததாக ஆடை. விண்ணுக்கு மேலாடை மேகம், வீரவேலுக்கு மேலாடை பகைவர் இரத்தம், கண்டால்தான் விடமாட்டேன் என்று கூறும் கயவர்க்கோ காமந்தான் ஆடையாகும் அப்படின்னு சொல்லி தென்றலில் இந்த பதிவு பண்ணியிருக்காரு. மண்ணுக்கு மேலாடை நதிகள், காதல் மங்கைக்கு மேலாடை கணவன், ஈர புண்ணுக்கு மேலாடை வெள்ளை பஞ்சு, பூக்களுக்கு மேலாடை செந்தேன் ஈக்கள். இப்படி ஒவ்வொன்றையும் மிக அழகாக தன்னுடைய கவிதை வரிக்குழுக்குள் வைத்திருக்கிறார். அடுத்ததாக பனி என்பேர் நிலாவளிக்கும் வியர்வை என்பேன், பாடை என்பேர் கார்கழிந்த கட்டில் என்பேன், கனி என்பேர் விதை குடும்பம் என்பேன், நீல கடல் என்பேர் மண்மகளின் ஆடை என்பேன். இன்னும் தேன்மலை தொகுப்பில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து குங்குமம். உறவுக்கு மேலும் உறவு சேர்ப்பதோ தனிமைக்கு பின்னர் ஏற்படும் சங்கமம், அழகுக்கு மேலும் அழகு தருவதோ குமரியின் நெற்றியில் குடியேறும் குங்குமம். கூந்தலை பற்றி சொல்கிறார். நீல நிறம் அசைந்த ஆடி கொண்டிருக்க நிச்சயத்த பள்ளந்தான் கடல் என்றிட்டாள், ஆழமரம் தருகின்ற வெளிதே ஒன்றன் அழகான கருங்கூந்தல் என்று சொன்னாள். அடுத்தது நிறைந்த நாள் நிலவே பூவே நின் அங்கம் கட்டி தங்கம், குறுந்தொகை பற்கள் முத்தின் குவியல்தான் நெளிந்து நின்று நிரந்தரும் கூறிய கூந்தல், நெடுந்தொகை செல்வம் அன்றோ. இதில் முக்கணி என்ற ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்கிறார் 1963 பொங்கல் மலரில். அடுத்தது அச்சமும் மச்சமும். மறுவென்றால் களங்கம், மறுவென்றால் மச்சம், மறுவென்னும் களங்கம் மதியில் இருக்கும், மாந்தரின் உடம்பில் மச்சம் இருக்கும், அச்சம் உள்ளத்தின் அதிர்ச்சியாகும், மச்சம் அழகின் அடையாளமாகும் என்று சொல்லுகிறார். என்ன ஒரு உவமை! அதான் உவமை கவிஞர் சுரதான்னு சொல்லுவாங்க. அச்சம் உள்ளத்தின் அதிர்ச்சியாகும், மச்சம் அழகினுடைய அடையாளமாகும் என்று சொல்லுகிறார். அடுத்தது நாகரிகத்தை பற்றி சொல்லுகிறார். மேகம் இல்லை என்றால் மழையே இல்லை, மேலோர்கள் இல்லை என்றால் ஒழுக்கம் இல்லை, நாகங்கள் இல்லை என்றால் மகுடி இல்லை, நாகரிகம் இல்லை என்றால் பெருமை இல்லை. கணிகை. உதட்டு விற்பனைக்காரி, பணத்தை உருட்டினால் உடலை ஒட்டும் சிங்காரி,
கல்வியும் ஆழம் கடலும் ஆழம், கணிகையர் உள்ளமோ கடலிலும் ஆழம். அடுத்தது விளக்கு என்ற தலைப்பிலே, விளக்கிற்கு இருட்டை ஒழிப்பதே வேலை, அதனடி நிழலே அது கட்டும் சேலை. ஏரிதான் வயலின் தாய்ப்பால், எரிகின்ற விளக்கே எண்ணெய் சூரியன் நீதான், தீயின் தொடர்கதை சுருக்கம் நீதான். வாளினால் நீர் குடித்து வாயினால் பிள்ளை வைத்து, இருட்டை விரட்டுதடி எங்கள் வீட்டு திரிவிளக்கு. இப்படி ஒரு விளக்குகளை பற்றியும் சொல்லியிருக்கிறார். அடுத்தது விதவை, கணவனை இழந்த பெண்ணும் களமற்ற கடலும் ஒன்றே என்று பதிவு செய்கிறார். அடுத்து நாட்டினுடைய விடுதலை, முத்தமிடும் புது காதலர்க்கும் இன்று முக்கியம் நாட்டின் விடுதலைதான். வீரச்சத்தம் கொடுத்து புறப்படுவோம், போரில் சாவு வரினும் சிரித்திடுவோம். நாடு ஊனாகி அந்த ஊனில் உயிரேறி வடிவம் பெற்று, நானாகி தமிழனாகி நடமாடும் என்னை தாங்கும் தேனான நாடே இன்பத் திருக்குறள் நாடே, நீல வானேந்தும் நாடே ஒன்றன் மடியென்றோ எனக்கு தொட்டில். இப்படி பல்வேறு கவிதைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.